ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு கெட் ரெடி வீடியோ பார்க்க போகிறோம். நான் எப்படி குயிக்காக நான் எப்படி ரெடி ஆவேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப இதெல்லாம் இது பண்ணுறதில்ல, லைட்டாக தான் பண்ணுவேன். இன்னும் சொல்லலை, நான் ஒரு ஷாப்புக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதனால் டெய்லி நான் எப்படி போவேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இப்போ போட்ட உடனே கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஃபுல்லாக வெளியில் உட்காந்துருக்கிறதுனால ரொம்ப பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் போனால் தான் ஈவினிங் வரும்போது இதோட இன்னும் டல்லாக தான் வருவேன். அதனால் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்றதை என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்சி தொட்டி அந்த க்ரீம் போடுவேன் நான். எனக்கு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது செட் ஆகுது. எனக்கு அப்படி தான் இருக்குது. அதனால் இப்போ இந்த இதை நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப திட்டாலாம் இருக்காது, உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் என்கிட்ட ப்ரெஷ் எதுவும் கிடையாது, அதனால் நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு எந்த ஒரு திட்டாலாம் தெரியவே தெரியாது. உங்களுக்கு நல்லா இருக்கும். நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபவுண்டேஷன் தான். எப்பயுமே நான் யூஸ் பண்ணுவேன். நான் காம்பேக்ட் பவுடர் டேஸ்லர் யூஸ் பண்ணுவேன். காம்பேக்ட் பவுடர் இப்போ நல்லா பாருங்கள், காம்பேக்ட் பவுடர் போட்டாச்சு. இப்போ காஜல் லிப்ஸ்டிக் நான் லைட்டாக இது கொஞ்சம் ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப லைட்டாக தான் போடுவேன், ரொம்ப ஹெவியாக போட மாட்டேன். இவ்வளோ தான். அடுத்தது லைனர் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இப்போ போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சாச்சு. அப்படியே கொடுத்துக்கலாம். போட்டாச்சு.
இப்போ ஹேர் ஸ்டைல் மேக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணியாச்சு, ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சு. சும்மா ஒரு இந்த கிளிப் மாதிரி போட்டு இது ஒரு கிளிப் போட்டுட்டேன், அவ்வளோதான். இப்படி நான் இப்போ ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் தலை குளிச்சிருக்கேன் காயில், அதனால் ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு, அவ்வளோதான். டைம் ஆயிடுச்சு. 9 o'clock கடையில் இருக்கணும். 9:15 இருக்கணும். 8:45 ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது போட்டுருவேன். இப்போ இன்றைக்கே போட்டுருவேன். டைமிங் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா கடையில் போயிட்டு ஒர்க் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து இது பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அவுட்லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.